அனைவருக்கும் வணக்கம். மெக்கானிக்கல் மோட்டார் வாகனத்தின் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் சரியான டயர் பிரஷருக்கு டயர்களை அசெம்பிள் செய்து காற்றோட்டம் செய்வோம். இந்த பாடத்தின் முடிவில் நீங்கள் கீழே உள்ளவற்றை உங்களால் செய்ய முடியும். குழாய் மற்றும் டயரை இணைக்கவும். சரியான அழுத்தத்திற்கு டயரை உயர்த்தவும். இதற்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள், பொருட்களை சேகரிப்போம். தேவையான கருவிகள்: ட்ரைனீஸ் டூல் கிட் 1, டயர் லெவல் 1, ஹேமர் 16 lbs 1, வீல் ஸ்பேனர் 1, ஜாக் 1, கம்ப்ரஸர் 1, பிரஷர் காஜ் 1, சோப்பு எண்ணெய் தேவைக்கேற்ப, காட்டன் வேஸ்ட் தேவைக்கேற்ப, பிரெஞ்ச் சாக் பவுடர் தேவைக்கேற்ப. டயர் மற்றும் டியூப் அசெம்பிள் செய்தல். டயரின் உள்பகுதியில் கற்கள் மற்றும் நகங்கள் உள்ளதா என சரிபார்க்கவும். டயர் டியூப் அசெம்பிளியின் உள் மேற்பரப்பில் பிரெஞ்ச் சாக் பவுடர் தடவவும். ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் உள்பகுதியில் ஒரு பேட்சை பயன்படுத்துங்கள். டயர் டியூபை செருகவும். ஐந்து முதல் 10 பவுண்ட்கள் வரை குறைந்த அழுத்தத்திற்கு டயரை உயர்த்தவும். குழாயின் வாயை ரிம்மில் செருகவும். வால்வு கருவியை பயன்படுத்தி இறுக்கவும். ஃபீடிங் மற்றும் ரிம் இடையே டயர் லிவரை செருகவும். டயரை அழுத்தவும். அது சரியாக அமைகிறது. லிவர், டயர் மற்றும் டியூப் அசெம்பிளியை சேதப்படுத்தாமல் பார்த்துக்கொள்ளவும். குழாயை உயர்த்தி அசெம்பிள் செய்தல். வரிசைப்படுத்திய பிறகு பொருத்தமான கருவியை பயன்படுத்தி வால்வு மையத்தை இறுக்கவும். உற்பத்தியாளரின் விவரக்குறிப்பின் அடிப்படையில் கம்ப்ரஸ்டு காற்றுடன் குழாயை ஏற்றவும். ஏதேனும் லீக்ஸை கண்டறிய சோப்பு நீரை பயன்படுத்தி குழாய் வால்வு மையத்தை ஆய்வு செய்யவும். நட்களை பயன்படுத்தி டயர் மற்றும் ரிம் அசெம்பிளியை அசெம்பிள் செய்து மெதுவாக இறுக்கவும். ஜாக்கை மெதுவாக ரீலோட் செய்யவும். உற்பத்தியாளரின் விவரக்குறிப்பின்படி வீல் நட்களை சரியான டார்க்கில் இறுக்குங்கள். வீல் சோக் அல்லது ஹேண்ட் பிரேக்கை அகற்றவும். இந்த பாடத்தில் நாம் கற்றுக்கொண்டவை: குழாய் மற்றும் டயரை இணைக்கவும், சரியான அழுத்தத்திற்கு டயரை உயர்த்தவும். இந்த பதிவை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.